இந்த 30 வருஷ டேட்டா அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா ஆவரேஜா 14 to 15% ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். அதனால ரொம்ப யோசிக்க வேணாம். ஸோ இவ்வளோ பெரிய டேட்டாவை ஒரு சென்செக்ஸ் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ்ல நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னும் போது நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாவே இருக்கும் அப்படின்றத ஸ்ட்ராங்காவே நம்பலாம். லாங் டேர்ம்னு போது நமக்கான கோல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பசங்களோட எஜுகேஷன், அவங்களோட மேரேஜ், உங்க ரிட்டையர்மெண்ட், இதுதான் டாப் 3 கோல்ஸ் என்னன்னு இந்தியானே சொல்லலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாம 15 ஃபிக்ஸடா டிசிப்ளின்டா பண்ணும்போது கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் மற்ற 2 பெஸ்ட் வெஸ்ட் டேல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி நெறைய பேசியிருக்கோம். பட் ஆனா ஒரு 30 வருஷ அனாலிசிஸ் இருக்கு. அந்த டேட்டா வச்சுட்டு நீங்க சூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரு எஸ்ஐபி போடுறீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயம் பேசிக்கான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய டேட்டா இன்புட்ஸ் வந்து நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வணக்கம், நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து முக்கியமான ரிப்போர்ட். இத பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்ன்றத வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஏன்னா நான் சொல்ல போறது ஒரு முக்கியமான 5 பாயிண்ட் தான். இதுதான் வந்து ஒரு யாரா இருந்தாலும் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இதுதான் வந்து இது ஃபில்அப் பண்ணாம இத பத்தி யோசிக்காம நீங்க எதுவுமே எஸ்ஐபி ஜர்னி ஸ்டார்ட் பண்ண முடியும். முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எஸ்ஐபி ஃப்ரீக்வன்சி. இப்போ பாத்தீங்கன்னா எஸ்ஐபி வந்து மாசம் தான் கட்டணும்னு இல்ல, டெய்லி கட்ட முடியும், மந்த்லி கட்டலாம், அது இல்லாம வந்து வீக்லி கட்ட முடியும். ஸோ டெய்லி, மந்த்லி, வீக்லின்னும் போது 3 ஆப்ஷன் இருக்கு. மூணுத்துல எது போடலாம்? சில பேர் வந்து உட்கார்ந்து யோசிச்சாங்கன்னா இப்படிலாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு டெய்லி ஆப்ஷன்னா டெய்லி 100 ரூபீஸ்னா மாசத்துக்கு வந்து 3000 ரூபாய் ஆயிடுது. அட்லீஸ்ட் 20 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணா 2000 ரூபாய் ஆயிடுது. ஸோ டெய்லி 100 ரூபாய் போது பெருசா தெரியாது. ஒரு 2000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா கூட யோசிப்பாங்க. இன்னொன்னு ஒரு அனலிட்டிக்கலா பார்க்கும்போது இது மூணுத்துல எது பெஸ்ட் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த மூணுத்துல எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆவரேஜா லாங் டேர்ம்ல 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் டேட்டால பார்க்கும்போது இந்த 30 வருஷ டேட்டா அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா ஆவரேஜா 14 to 15% ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். அதனால ரொம்ப யோசிக்க வேணாம். உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ, என்னால நான் மந்த்லி கட்டிடுறேன், 1ஆம் தேதி வந்தா எனக்கு பணம் இருக்கும், கட்டிடுறேன், 10 நாளுக்கு மேல 15 நாளுக்கு மேல எனக்கு பணம் நிக்காது, இல்லைன்னா செலவாயிடும் அப்படின்னு யோசிக்கிறவங்க 99% வந்து நான் சஜஸ்ட் பண்றது ஃபர்ஸ்ட் டு 5th இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு வர பணத்துல முதல்ல பண்றது உங்க முதலீடா இருக்கணும். உங்க முதல் செலவு உங்க முதலீடா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப முதல் செலவுன்னும் போது உங்களை 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சேலரி 31 1ஆம் தேதி கண்டிப்பா வந்துரும்ன்றவங்க இந்த 2 தேதியை ஞாபகம் வச்சுட்டு இதுலயே உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. சோ தட் அந்த கண்டினியூட்டி இருக்கும். லாங் டேர்ம் கம்பவுண்டிங்க்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா எஸ்ஐபி டாப் அப். யார் எஸ்ஐபி டாப் அப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமானவங்க, அதாவது கோல்ஸை ஃபாஸ்டா ரீச் பண்ணணும். நான் ஆரம்பிச்சது லேட்டு, ஆனா கோல்ஸ் சீக்கிரம் ரீச் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, நான் இப்பவே 25 வயசுலயே ஆரம்பிச்சிட்டேன், பட் ஆனா சீக்கிரம் ரீச் பண்ண முடியுமா, சீக்கிரம் ரிட்டையர் ஆக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க எஸ்ஐபி டாப் அப்ப உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் 1000 ரூபாய் ஸ்டார்ட் பண்றீங்க, செகண்ட் இயர் ஒரு 20% டாப் அப் போது 1000 1200 போகும். அடுத்த வருஷம் அதே 20% போது 1200க்கு another 240, அப்ப வந்து 1440 போகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து 20% வருஷம் இன்க்ரீஸ் ஆகும்போது அண்ட் உங்களுக்கு இயர்லி ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும், இல்லனா 2-3 இயர்ஸ் ஒன்ஸ் உங்க கம்பெனில இன்க்ரிமெண்ட், salary இன்க்ரிமெண்ட் இருக்கும். அது இல்லாம நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால வருஷம் உங்களால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேவ் பண்ண முடியுமான்றது கண்ணுக்கு தெரியாம போக ஆரம்பிச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1000 ரூபாய் எஸ்ஐபி 20 வருஷம் கட்டுறதுக்கும் ஒரு 1000 ரூபீஸ் எஸ்ஐபி பிளஸ் 20% இயர்லி இன்க்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிருப்பீங்க. உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸும் வந்து ஒரு 50 to 60% அதிகமாயிரும். இது வந்து கண் கூட நீங்க டேட்டா அனாலிசிஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் எஸ்ஐபி டாப் அப் பண்றது அப்படின்றது. இன்னொன்னு டிசிப்ளின்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எவ்ரி இயர் வந்து ஒரு salary இன்க்ரிமெண்ட் சொன்னேன், அது டிசிப்ளின்டா அந்த இன்க்ரிமெண்ட் வந்து உங்க லைஃப் ஸ்டைலுக்குன்னு யூஸ் பண்ணாம உங்க ஃபியூச்சர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபியூச்சர் மணி கம்பவுண்டிங் பர்பஸ்க்காக நீங்க அலோகேட் பண்ற கணக்குல தான் இந்த எஸ்ஐபி டாப் அப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐடியல் டைம் ஹாரிசன். இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. நீங்க இந்த கம்ப்ளீட் டேட்டா டேபிள பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஒரு 8 வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து எஸ்ஐபி கட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 100% வந்து பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி 3 வருஷம் 5 வருஷம் டேட்டா பார்க்கும்போது நெகட்டிவ் வரதுக்கான பாசிபிலிட்டி ஒரு சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜாவது இருக்கு. ஆனா ஒரு 8 வருஷம் கட்டுறாருன்னா பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் தான். அதே மாதிரி 12%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் வருமான்னு பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷம் கட்டும் போது கண்டிப்பா 12% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி க்ளோஸ் டு 100% இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. அண்ட் இது பாத்தீங்கன்னா சென்செக்ஸோட டேட்டாவை ஆகஸ்ட் 96ல இருந்து டிசம்பர் 2025 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 30 இயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய டேட்டாவை ஒரு சென்செக்ஸ் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ்ல நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னும் போது நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாவே இருக்கும் அப்படின்றத ஸ்ட்ராங்காவே நம்பலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க
நீங்க ஐடியல் டைம் ஹாரிசான் பார்க்கும்போது லாங் டர்ம் போக போக எஸ்ஐபியில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் வர்றது கம்மியாகுது, பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகப்படியா டபுள் டிஜிட்டுக்கு மேல வர்றதும் அதிகமாகுது. அண்ட் இது சென்செக்ஸ். இதே மாதிரி மிட் கேப் இண்டெக்ஸ்லயோ ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல பண்றோம்னா கண்டிப்பா இந்த ரிட்டர்ன்ஸை விட அதிகமாக தான் கிடைக்கும்ன்றது உண்மை. இன்னொன்னு, இது ஒரு ஆக்டிவ் ஃபிளெக்ஸி கேப்போ இல்லைனா அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் போகும்போது இன்னும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால டேட்டா இன்புட் படி மியூச்சுவல் ஃபண்ட் லாங் டர்ம்க்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். லாங் டர்ம்னு போது நமக்கான கோல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க பசங்களோட எஜுகேஷன், அவங்களோட மேரேஜ், உங்க ரிட்டையர்மெண்ட், இதுதான் டாப் 3 கோல்ஸ் இன் இந்தியானே சொல்லலாம். உலகத்திலேயே இது 3 விஷயங்கள். மத்த ஊர்ல வந்து ஃபேமிலிக்காக பண்ணுவாங்களோ தெரியாது, பட் ரிட்டையர்மெண்ட்டுக்காக கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி உங்க வீடு கட்டுறதுக்கு இப்பவே கட்டுறதுக்கு பதில் ஒரு 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணிட்டு கட்டுனீங்கன்னா அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது இல்லனா வீடோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு யோசிக்கிறத அந்த ரிட்டர்ன்ஸ்ல காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டைம் ஹாரிசன் பத்தியும் டீடைலா நீங்க பார்க்க முடியும். அடுத்தது வந்து நான் வந்து பெஸ்ட் டேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். அதாவது மார்க்கெட் வந்து கம்மியா இருக்கு, அன்னைக்கு போட்ட பெஸ்ட் டே, இல்லனா வர்ஸ்ட் டேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இல்லனா ஆவரேஜா 15ஆம் தேதி முதலீடு பண்றீங்க. இந்த 3 கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து 14.5% தான். கூட குறைய 0.3%, 0.6% தான் வித்தியாசப்படுதே தவிர, நீங்க மார்க்கெட்டோட பெஸ்ட் டே, மார்க்கெட்டோட வர்ஸ்ட் டே அப்படின்றது எப்படி தெரியும்? முடிஞ்ச பிறகு தான் தெரியும். அது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது, இந்த அளவுக்கு குறையுமா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. மேபி ஒரு 50 பாயிண்ட் குறையலாம், இல்ல 500 பாயிண்டோ இல்ல 1500 பாயிண்டோ குறையலாம். 1500 பாயிண்ட் குறைஞ்சதுன்னா வர்ஸ்ட் டேன்னு சொல்லுவோம். இந்த வர்ஸ்ட் டேல முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா யூனிட் நல்லா கம்மியா இருக்கும், ஃபியூச்சர்ல அதிகமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பீக்ல போயிடுச்சு, பீக்கான டைம் லைன்ல வாங்குறீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஆல்ரெடி வேல்யூ அதிகமா இருக்கும், அதிகமான விலை கொடுத்து அந்த யூனிட் வாங்குற கணக்கு வரும். பட் ஆனா ஆவரேஜா 15th அந்த 15th அன்னைக்கு என் பணம் போயிடும், முதலீடு பண்ணிடுறேன் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபிக்ஸட். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம 15 ஃபிக்ஸடா டிசிப்ளின்டா பண்ணும்போது கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் மத்த 2 பெஸ்ட் வெஸ்ட் டேல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. சில பேர் வந்து எஸ்ஐபிலாம் கமிட்மெண்ட் வச்சுக்க முடியாதுங்க, நான் வந்து மாசம் மாசம் இந்த டேட்ல கால் பண்றேன், நான் அமௌண்ட் சொல்றேன், நீங்க வந்து டிரான்சாக்ஷன் ட்ரிகர் பண்ணுங்க, நான் ஜிபே பண்ணிடுறேன். கரெக்ட் தான், ஒன்னு நான் ரிமைண்ட் பண்ணணும், நீங்களா ஞாபகம் வச்சுட்டு பண்ணுவீங்கன்னா மேபி 2-3 மந்த்ஸ், பட் ஆனா 4th மந்த்ல இருந்து மறந்துடுவீங்க. இல்ல கமிட்மெண்ட் வந்துருச்சுன்னா இவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கல, இதுல இருந்து எடுத்துக்கிட்டுமான்னு கேட்பீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் செல்ஃபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வரும். ஸோ அதனால தான் வந்து ஜென்ரலா எஸ்ஐபி இசிஎஸ் வாங்கி வச்சுட்டு போட்டுட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம போயிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்றது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றதையும் யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா 5வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, மிட் கேப்ல போடலாமா ஸ்மால் கேப்ல போடலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன், இல்ல ஃபிளெக்ஸி கேப்ல. இதை தாண்டி மிட் கேப்ல போட்டேன், அதுக்கப்புறமா நான் வந்து லார்ஜ் கேப்ல மாத்துறேன், இல்ல ஸ்மால் கேப்ல போட்டு அதுக்கப்புறமா லார்ஜ் மிட் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ இது என்ன பிரச்சனை வரும்னா, ஒன்னு அந்த மார்க்கெட் எப்படி போகுதுன்றது நம்ம முன்னாடியே கணிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து நாலேஜ் இருக்கணும், அது ஃபுல் டைமா ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போன வருஷம் ரிட்டர்ன்ஸை பார்த்தனா மிட் கேப் நிறைய வந்திருக்கு, நான் இப்போ மிட்ல போடுறேன், அடுத்த வருஷம் போய் போன வருஷம் லார்ஜ் கேப்ல வந்திருக்கு, அப்ப நான் லார்ஜ் கேப்ல போடுறேன். இது என்ன ஆகும்னா, ஒரு சைக்கிள் பீக்ல போன பிறகு நீங்க என்ட்ரி ஆகிற டைம், அப்போ யாரு 2 கேஸ் ஸ்டடி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடியில மிட்ல மட்டுமே போட்டுட்டு இருக்கவங்க, அதுலயே வந்து ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ரெண்டாவது மக்கள் பாத்தீங்கன்னா மிட் லாஸ்ட் இயர் நல்லா போயிருக்கு, இப்போ மிட் கேப் போடுறேன். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து போன வருஷம் லார்ஜ் கேப் நிறைய பேருக்கு, இப்போ லார்ஜ் கேப் போடுறேன். இந்த மாதிரி இண்டெக்ஸை மாத்தி மாத்தி முதலீடு பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இண்டெக்ஸை மாத்தாம மிட் கேப்ல போட்டவங்களோட ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2.5% அதிகமா இருக்கு. சேம் ஸ்ட்ராட்டஜி ஸ்மால் கேப்ல மட்டுமே போட்டவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 15% மேல, ஸ்மால் மிட் லார்ஜ் மாத்தி மாத்தி போட்டவங்களோட ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணும்போது மோர் ஆர் லெஸ் 15% இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டிக் பண்ணிக்கிறோம்னா அதுலயே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் மாத்தணுமா குறைக்கணுமா, இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கு, ஏறுதா குறையுதா அப்படின்னு நிறைய நாய்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு விஷயங்கள் கேட்கும் போது நம்ம சரியான முடிவு எடுக்கிறோமான்னு நமக்கு தெரியாத போது ஸ்டிக் டு தட் ஃபண்ட். எந்த ஃபண்ட்ல போட்டிருக்கோமோ ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது இயர்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க, டாப் 3 டாப் 5 இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா மாத்துங்க. இதுதான் பெஸ்ட் திங் டு டு. அதை விட்டுட்டு இப்போ மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மிட் ஸ்மால் மாத்திட்டே இருக்கேன்னு மாத்தினீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம பார்த்த டேட்டா படி ரிட்டர்ன்ஸ் கம்மியா தான் இருக்கும். இதுதான் நடக்கும். சரி, இது வந்து நான் 5 பாயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது இல்லாம நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. கீழே வந்து என்னோட கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஒயிட் ஓக் மியூச்சுவல் ஃபண்டோட கேஸ் ஸ்டடி. இது ஒயிட் ஓக் மியூச்சுவல் ஃபண்ட்ன்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து லாஸ்ட் 30 இயர்ஸ் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி இதுதான் நடந்திருக்கு, இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எந்த ஒரு இன்வெஸ்டருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம், இல்லைன்னா பெரிய விஷயம் சொல்லலாம். ஏன்னா நான் இது பண்றது கரெக்டா தப்பா, மாத்திட்டே இருக்கட்டுமா, இந்த மாதிரி சில கேள்விகள் யார் எத்தனை தடவை சொன்னாலும் தெரியாது. பட் ஆனா ஒரு 30 இயர்ஸ் ரெக்கார்டை ஒரு ஏஎம்சி இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி கொடுக்குதுன்னும் போது தாராளமா நம்பி நம்ம முதலீட்டுகளை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது டேட்டா பாருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை கூட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, நான் உங்களை ரீச் அவுட் பண்றேன். நன்றி, வணக்கம்.